இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆல்ரெடி 10th ஓல்டு எடிஷன் புக்கில் பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு. அடுத்தது பார்ட் 2 பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான். ஸோ இந்த வீடியோவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட் இந்த மொழிப்பயிற்சி ஃபுல்லாகவே நம்ம சிலபஸில் நியூ சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தாட்டோம். நம்ம லகர வேறுபாடு இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரகர வேறுபாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த அறம் அப்படின்னா ஒரு கருவி, அறத்தை சொல்லுவாங்களா, அறுக்கிறது அந்த கருவி. அடுத்தது அறம் அப்படின்னா நம்ம தர்மம் பண்ணுறது. அடுத்தது அரி அப்படின்னா வெட்டு. அடுத்தது அறினா அறிந்து கொள்ளுதல், அறிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அந்த மீனிங். ஓகேங்களா, தெரிந்து கொள்ளுதல். அடுத்தது ஆற நிறைய. இன்னொன்று ஆற அப்படின்னா தனிஞ்சு சரிங்களா. ஆறாமரம் உட்காரு, தனிஞ்சு உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தனிய அப்படிங்கிறது இந்த ஆறவோட பொருள். ஓகேங்களா. அடுத்த இற அப்படிங்கிறது இறப்பு சரிங்களா. ஒருத்தங்கிட்ட இறந்து நிற்கிறதுக்கும் இதை தான் சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு இந்த ரா வர்றது வந்துட்டு நம்ம இறந்து போகிறாங்களா அதுக்கு வர ரா. அடுத்தது இறை அப்படின்னா தீனி உணவு, இந்த இறையை சொல்கிறாங்க. இந்த இறை அப்படின்னா நம்ம கடவுள். ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்க உறவு அப்படின்னா வலிமை சரிங்களா. இந்த உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவுனா நம்மளோட ரிலேஷன். ஓகேங்களா. அடுத்தது உரு அப்படின்னா வடிவம். இந்த உரு அப்படின்னா மிகுதி கூர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்த உரை அப்படின்னா உரையை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த உரைனா மூடி, உரையை போட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உரையை போட்டு மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மூடிக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது ஊரை அப்படிங்கிறது ஊர் நகரத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஊரை வந்து சுரக்க தண்ணி ஊறுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ரா. ஓகேங்களா. நமக்கு இங்கே முக்கியம் இந்த ரா, எந்த ராக்கு எந்த பொருள் அப்படிங்கிறது தான். அடுத்தது எரி அப்படிங்கிறது தீ. இந்த எரிங்கிறது வீசு தூக்கி எரி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இங்கே நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துருவோமா. இந்த ஏரி நம்ம வந்துட்டு குளம் ஆறு அதெல்லாம் சொல்லுவோம். இந்த ஏரி வா மேலே வா அந்த ஏரி. ஓகேங்களா. இது ஒரு அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒரு அப்படின்னா தண்டித்தலை சொல்லுவாங்க சரிங்களா. தண்டித்தல், கடிந்து கொள்ளுதல், இந்த ஒரு மீனிங்லாம் இந்த ஒருக்கு வரும் சரிங்களா. அடுத்தது குரங்கு அப்படிங்கிறது விலங்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த குரங்குக்கு நிறைய மீனிங் இருக்குது சரிங்களா. கண்ணிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொக்கி, அந்த குரங்குக்கும் இதை தான் சொல்லுவாங்க சரிங்களா. கொக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்க்காலோட கிளைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த குரங்கு. ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அடுத்ததும் குறவை இந்த குறவை அப்படின்னா நடனம் இதை சொல்லுவாங்க. இந்த குறவைக்கு வந்துட்டு மீனினம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது இந்த கருப்பு கலரை சொல்லக்கூடிய இந்த கருப்பு அப்படிங்கிறது சினம் வெறுப்பு இந்த மீனிங்கில் வரும் சரிங்களா. அடுத்தது கறி அப்படிங்கிறது நம்ம அடுப்பில் எறி விடுவாங்கள்ல அந்த கறி. இந்த கறி வந்து மாமிசம் உணவு. இந்த குருகு அப்படிங்கிறது ஒரு பறவையை குறிக்கக்கூடியது, ஒரு நாரை மாதிரி இருக்கும்ல அந்த குருகு. இது வந்து குறுகல், நம்ம குறுகி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குறுகல் பொருளை உடையது. ஓகேங்களா. கோரல் அடுத்தது அப்படிங்கிறது. அடுத்தது இந்த கோரல் அப்படிங்கிறது கோரிக்கை, ஒரு இடத்துல நம்ம வேண்டுவோம்ல, கோரிக்கை வச்சு செலுத்துவோம்ல அந்த மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது இந்த கோரல் அப்படிங்கிறது கொல்லுதல் அப்படிங்கிற பொருளில் வரும் சரிங்களா. கொல்லுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த செருக்கு வந்து நம்ம செருக்கு சினம் அந்த மாதிரி அந்த மீனிங்கில் வரக்கூடிய செருக்கு. இந்த செருவை நம்ம வயல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது பறவை, கடலை சொல்லுவோம். ஓகேங்களா. இது பறவை, பறக்கிற பறவையை சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இந்த ரகர வேறுபாடுக்கான பொருள்கள். ஓகேங்களா. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நகர. ஓகேங்களா. இந்த நகர என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். அவங்க கொடுத்துருக்கிறது இந்த மனம் அப்படின்னா வாசனை. அடுத்த மனம் அப்படின்னா நம்மளோட உள்ளம். அடுத்தது இந்த வன்மை அப்படின்னா கொடை ஈகல் இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது வன்மை அப்படின்னா உறுதி வலிமை. இந்த தன்மை ஃபஸ்ட்டு இருக்க தன்மைக்கு வந்து குளிர்ச்சி. ஓகேங்களா. 3 சொல்லி இன்னுக்கு. ரெண்டாவது இருக்க தன்மை வந்துட்டு இயல்பு, ஒரு இயல்பில் இருக்கிறது. ஓகேங்களா. இந்த தன்மையில் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இயல்பு சொல்லக்கூடிய தன்மை. அடுத்தது பனி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற நீ வந்து தொழில், ரெண்டாவது பனி பெய்கிறது குளிர். அடுத்தது ஊன் அப்படிங்கிறது சோறு சரிங்களா. இந்த 2 சுழி ஈன் வந்தால் தான் அது வந்து மாமிசம். 3 சுழி ஈன் வந்தால் அது வந்து சோறு. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாக நம்ம ஊன் அப்படின்னு கொடுத்துட்டு அது உடனே நம்ம கறி அப்படின்னு நினச்சிட்டு மாமிசம் அப்படின்னு போட்டக்கூடாது. 3 சுழி ஈன் வந்தால் அது சோறு, 2 சுழி ஈன் வந்தால் மட்டும்தான் அது மாமிசம். ஓகேங்களா. அடுத்தது அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் பகுதியை சொல்லக்கூடியது. இந்த அன்னம் அப்படிங்கிறது உணவை சொல்லக்கூடியது. அடுத்து கண்ணன் அப்படிங்கிறது கண்ணுடையவன் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லுவாங்க. அதே போல் இந்த கண்ணன் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து நம்ம கடவுளை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கண்ணுடையான் அந்த பொருளை போட்டுக்கலாம். ரெண்டாவது கண்ணன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கிருஷ்ணனை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது கனி அப்படிங்கிறது கணிதம் சொல்லக்கூடியது. இந்த கனி அப்படிங்கிறது பழம். தனி அப்படிங்கிறது தனிதல்.
ஓகேங்களா, தனித்தல் அதை சொல்லுவோம். அடுத்த தனி வந்து தனிமை சொல்லக்கூடியது. இந்த மனை அப்படின்னா பாய் சொல்லுவாங்க, பாய் விரிப்பு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மனை அப்படிங்கிறது வீட்டு மனை. அடுத்தது இது வந்து நிலம். இதை வந்து மண்ணுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அழிதல் அப்படிங்கிற பொருள்லையும் அது வரும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இந்த நகர வேறுபாடுக்கான வார்த்தை பொருள். அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாமூல் அப்படிங்கிறதோட தமிழ்ச்சொல் வந்து வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமூலாக பண்ணுறது ஓகேங்களா, வழக்கம்ன்றது. நாஷ்டா அப்படின்னா காலை உணவு. ரத்து பண்ணுறது அப்படின்னா நீக்கம், இதெல்லாம் வந்து தூய தமிழ்ச்சொல். பைசல் செஞ்சு வை அப்படிங்கிறது தீர்த்து வை அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது ஜனங்கள் அப்படின்னா மக்கள். ஜில்லா அப்படின்னா மாவட்டம். ஓகேங்களா, ஜில்லா கலெக்டரா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மாவட்டத்தோட கலெக்டரா அந்த மாதிரி ஒரு பொருள் சரிங்களா. ஸோ டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அதோட மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது கஜானா அப்படின்னா கருவூலம். சர்க்கார் அப்படின்னா அரசு சரிங்களா, சர்க்கார் படம் கூட வந்திருக்கும்ல, அரசு. அடுத்தது அமல் அப்படின்னா நடைமுறை, அமலுக்கு வந்திருக்கு, நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்படின்னா சமய சொற்பொழிவு சரிங்களா. பந்துமித்திரர் அப்படின்னா சுற்றம் நட்பு, இதுதான் வந்து பந்துமித்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசீர்வதித்தல் அப்படின்னா வாழ்த்துதல், இதுதான் தமிழ்ச்சொல். பஜனை பண்ணுறதுனா கூட்டு வழிபாடு. நமஸ்காரம் அப்படிங்கிறதோட தமிழ்ச்சொல் வணக்கம், வணக்கம் தான் நம்ம தமிழ்ச்சொல். குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர். கோஷ்டி அப்படின்னா கூட்டம். ஓகேங்களா, அடுத்தது சம்பிரதாயம் அப்படின்னா மரபு. தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம். அடுத்தது பஜார் அப்படின்னா கடைத்தெரு. உத்தியோகம் அப்படின்னா அலுவல். ஓகேங்களா, இதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது. அண்ட் அது இல்லாமல் கீழே கொஞ்சம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது கொடுத்துருக்காங்க நம்மளை எழுத சொல்லி. ஓகேங்களா, இது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோமா. இங்கே கொடுத்துருக்க இந்த சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னு பார்த்துருவோமா. அபிஷேகம் அப்படின்னா குடமுழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா, ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் அல்லது பணியாளர், இதுதான் அதுக்கான தமிழ்ச்சொல். விஷயம் அப்படின்னா கருத்து, அது என்ன கருத்து அப்படின்னு கேட்போம், அந்த மாதிரி கருத்து தான் அதோட தமிழ்ச்சொல். ஓகேங்களா, ஹாஸ்டல் அப்படிங்கிறதோட தமிழ்ச்சொல் விடுதி. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ், இதோட தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா அஞ்சல் அலுவலகம். போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது காவல் நிலையம். அடுத்தது அபூர்வம் அப்படின்னா அரிது அப்படிங்கிறது தான் தமிழில் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா, சாதம் அப்படின்னா சோறுன்னு சொல்லுவோம். சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை, இதெல்லாம் தான் வந்து தமிழ் வார்த்தைகள் சரிங்களா. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் வார்த்தைகள் பார்த்துட்டோம். நகர பார்த்தாச்சு. அடுத்தது நகரமும் நம்ம முடிச்சிட்டோம் இன்றைக்கி. ஓகேங்களா, அடுத்தது நிறுத்த குறியீடுகள் அடுத்த இருக்க பார்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்த மொழிப்பயிற்சி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன்.